ஹைவேலேருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டரில் 16க்கு 21 நல்ல ஸ்பேசியஸான ஹாலோட இந்த மாதிரி சூப்பரான லைட்டிங்ஸோட டிவி யூனிட்டோட இந்த வீடு வந்து அமைச்சிருக்கிறாங்க. 8க்கு 16 மெஷர்மெண்ட்டில் கிச்சன் அமைச்சிருக்கிறாங்க. அது போக 2 பெட்ரூம் கிரவுண்ட் ஃப்ளோரில் வார்ட்ரோப்போட பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாய்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்துருக்கிறது ஒரு அழகான 3 BHK வில்லாங்க. இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா கோயம்புத்தூர் டு சத்தியமங்கலம் ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக கோவில்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் வருங்க. கோவில்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் தாண்டி கரெக்டாக வந்துட்டு சத்தி மெயின் ரோட்லேருந்து ஒரு 500 மீட்டரில் வந்துட்டு இந்த வீடு வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ நல்ல ஒரு ட்ரெண்டிங்கோட எலிவேஷனோட நல்ல ஒரு பிங்க் கலரில் வந்துட்டு பார்டர் கலரிங் கொடுத்து சூப்பராக வந்துட்டு இந்த எலிவேஷனை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு நீட்டான ஸ்லோப்போட ரேம்ப் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா என்ன, பில்டப் ஏரியா என்ன அப்படிங்கிறது வீட்டுக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாங்க. 3.25 சென்ட் வெஸ்ட் ஃபேசிங் பிளாட்டில் வடக்கு பார்த்த மாதிரி சூப்பராக இந்த வீடு பிளான் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ள என்ட்ரானே கார் பார்க்கிங்கோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 9:30க்கு 18:45 நல்ல ஒரு ப்ரீமியமான செடான் வெஹிக்கிளே நீங்கள் வந்து தாராளமாக பார்க் பண்ண முடியுங்க. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பக்கத்துலேயே வந்துட்டு தோட்டமும் இருக்குதுங்க. ஸோ தென்னந்தோப்பு இருக்குது, நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கலாங்க. ஸோ போர்ட்டிக்கோட பார்த்தீங்க அப்படின்னா 10 ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு வந்து வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. 1/1 ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு செட்பேக் ஏரியா பாருங்க, ரொம்ப நீட்டாக வந்துட்டு வீட்டோட வடக்கு பக்கத்தில் செட்பேக் ஏரியா வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதிலே ஃப்ளோரிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டோட மெயின் டோர் பார்த்தீங்க அப்படின்னா டீக்கூட் ஃப்ரேமில் டீக்கூட்டில் வந்துட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே என்ட்ரானோடனே பாருங்கள் எவ்வளோ அருமையான ஒரு நல்ல ஸ்பேசியஸான ஹாலுங்க. 16க்கு 21ங்க. ஸோ இந்த மாதிரி வீடு வந்துட்டு கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. இன்றைக்கி கட்டி வைக்கிறவங்க எல்லாருமே மினிமம் 16க்கு 16 ஹாலோட நிப்பாட்டிடுவாங்க, இல்லை 10க்கு 16 ஹாலோட நிப்பாட்டிடுவாங்க. ஸோ இதில் 16க்கு 21 ஹாலில் வந்துட்டு நல்ல ஃபால் சீலிங் ஒர்க்கு ரொம்ப சூப்பரான டிசைனில் ஸ்பார்க் லைட்ஸோட கலரிங் லைட்ஸோட சூப்பராக வந்துட்டு இந்த வீடு வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. 2/4ல் ஃப்ளோரிங் டைல்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துட்டு பிளான் பண்ணி வந்துட்டு லே பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இந்த வீட்டோட அக்னி மூலையில் சவுத் ஈஸ்ட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் கம் டைனிங் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ கிச்சனோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 7.5க்கு 7.5, டைனிங் 8க்கு 8ங்க. ஸோ கிச்சனில் பார்த்தீங்க அப்படின்னா 10 ஃபீட் வரைக்கும் நமக்கு வந்து வால் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. அது போக மாடலர் கிச்சன் ஒர்க் எல்லாமே ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. டேபிள் டாப் கிரானைட்டும் எஸ்எஸ்ல வந்து சிங்க்கும் வந்துட்டு நமக்கு வந்துட்டு லே பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஈஸியாக ஸ்டோர் பண்ணுற மாதிரி இங்கே வந்துட்டு மாடலர் கிச்சன் நீட்டாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக இது டைனிங் ஏரியாங்க, 8க்கு 8 மெஷர் பண்ணுங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு வாஷ் பேஷன் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கவர்டு வாஷ் பேஷன் கேபின் வந்து ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் மிரரோட. ஸோ இந்த வீட்டோட இன்டீரியர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ அதுலேயும் மெயினாக வந்துட்டு இந்த டிவி யூனிட் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குங்க ஹால் ஏரியாவில் வந்துட்டு. ஸோ அதில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பார்க் லைட்ஸ்லேருந்து எல்லாமே நீட்டாக இருக்குங்க. ஸோ அதிலே செட்டாப் பாக்ஸ்லேருந்து எல்லாமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். அதிலே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா வடக்கு பார்த்த மாதிரி பூஜா ரூமுமே வந்துட்டு அதில் வந்து பூஜா ரூம் கேபினுமே வந்துட்டு நம்ம கிளாஸ் டோரோட ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறது இது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமுங்க. 10க்கு 17 மெஷர்மெண்ட்டுங்க. ஸோ இது நல்ல ஸ்பேசியஸான பெட்ரூமுங்க. இதில் வார்ட்ரோப் ஒர்க் எல்லாமே ரொம்ப நீட்டாக வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். அதுபோக இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா 2/4ல் வந்துட்டு ஃப்ளோரிங் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. ஸோ கடப்பா செல்ஃபில் வந்து நம்ம வந்து இங்கே கடப்பா மெட்டீரியலில் செல்ஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதிலே டோர் வச்சு நல்லா நீட்டாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்குறோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டோட அட்டாச்சு பாத்ரூமுங்க. 6க்கு 5 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் ரொம்ப யூனிக்கான டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமில் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஷவர் கனெக்ஷன் இருக்குங்க, ஒரு வாஷ் பேஷன் ப்ரொவிஷன், அதுபோக வந்துட்டு வெஸ்டர்ன் கிளாசட் வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வார்ட்ரோப் ஒர்க் எல்லாமே பாருங்கள் ரொம்ப நீட்டாக ரொம்ப குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் அமைஞ்சிருக்கக்கூடிய ரேக்ஸ் எல்லாமே வந்துட்டு நல்ல நீங்கள் நிறைய திங்ஸ் ஸ்டோர் பண்ணுற மாதிரி தான் வந்துட்டு இது வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ கலர் பேட்டர்னுமே வந்துட்டு உங்களுக்கு வால் டைல்ஸ்லேருந்து வெளியில் யூஸ் பண்ணியிருக்கிற வால் டைல்ஸ்லேருந்து பாத்ரூம் டைல்ஸ்லேருந்து உங்களுக்கு மாடலர் கிச்சன் இன்டீரியர் ஒர்க் பண்ண எல்லா கலர் பேட்டர்னுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே கலர்ஸ் யூஸ் பண்ணி ஒரே பேட்டர்னில் வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது இன்னுமே வந்துட்டு வீட்டை வந்து பியூட்டிஃபுல்லாக காமிச்சிங்க. ஸோ இது வீட்டோட அனதர் பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமோட மெஷர்மெண்ட் 8க்கு 16 மெஷர்மெண்ட்டுங்க. ஒரு யூபிவிசி விண்டோ ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். 2/4ல் ஃப்ளோரிங் டைல்ஸ் வந்து லே பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது போக வார்ட்ரோப் ஒர்க்கு வித் மிரரோட வந்துட்டு நீட்டாக வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு நல்ல ஸ்பேசியஸான ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூம்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிட் டோர் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டோர் பார்த்தீங்கன்னா வீட்டோட கிழக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க. ஸ்டேர் கேஸ் அவுட்டர் ஸ்டேர் கேஸ் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் கிளாசட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வேறு ஏதாவது கெட்ட காரியத்துக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளே வராமையே வந்து இந்த டாய்லெட் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியுங்க. ஸோ இதில் வந்து இந்த வீட்டோட ஈசானி மூலையில் சம்பு வித் போர்வெல் வந்துட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 5 ஃபீட்டுக்கு காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்காங்க. காம்பவுண்ட் வால் ஏரியாவில் செட்பேக் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நீட்டாக ஃப்ளோரிங் டைல்ஸ் வந்துட்டு லே பண்ணியிருக்காங்க.
இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்காக இந்த வீட்டோட அவுட் ஸ்டேர்கேஸ் பார்த்திங்க அப்படின்னா வீட்டோட கிழக்கு பாகத்தில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரொம்ப நீட்டான ரைசர் தான் வந்துட்டு இங்கே ஸ்டெப்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோர் ஃபினிஷிங் பார்த்தீங்க நீட்டாக பண்ணி அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டெரக்கோட்டா பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓப்பன் டெரேஸ் ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஸோ சேம் ஃபுல்லாகவே வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஃப்ளோர் ஃபினிஷிங் பண்ணி டெரக்கோட்டா பெயிண்ட் நீட்டாக பண்ணியிருக்காங்க. அது போக வாஷிங் ஸ்டோன் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்திருக்கக்கூடிய பால்கனி ஏரியாங்க. 8.75க்கு 22.75ங்க இதனுடைய மெஷர்மெண்ட். உங்களுக்கு இதில் ஹேண்ட் ரைல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு எஸ்எஸ் மெட்டீரியலில் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் சைடில் எலிவேஷன் பர்பஸ்க்காக எஸ்எஸ் வித் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பக்கத்திலே தோட்டம் இருக்கிறதுனால இது வந்து இந்த பிளாட்டோட லாஸ்ட் சைட்டுங்க, இந்த ப்ராஜெக்டோட லாஸ்ட் சைட்டுங்கிறதுனால ரொம்ப பீஸ்ஃபுல்லாக பக்கத்திலே தோட்டமும் வந்து இருக்குதுங்க. சுற்றியுமே வந்து நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவும் இருக்குதுங்க. இதுதான் இந்த வீட்டோட பால்கனி வியூங்க. ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துருக்கக்கூடிய பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமாக வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கிறோங்க. 10க்கு 17 மெஷர்மெண்ட் அமைச்சிருக்கிறாங்க. ஸோ இது பால்கனி ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு ஃப்ளோரிங் டைல்ஸ் வந்து நீட்டாக வந்துட்டு லே பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது இந்த வீட்டோட அனதர் மாஸ்டர் பெட்ரூம்ங்க, ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா வார்ட்ரோப் ஒர்க் எல்லாமே ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். 2x4ல் ஃப்ளோரிங் டைல்ஸ் வந்து ரொம்ப யூனிக்கான கலரில் வந்துட்டு லே பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்டாச்சு பாத்ரூம் வந்து நம்ம வந்து அமைச்சு கொடுத்துருக்குறோங்க. ஸோ பாத்ரூமோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 5ங்க, டோட்டலாக 50 ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த பாத்ரூம் மட்டும். இதுதான் இருக்கிறதுலே பெரிய பாத்ரூம் இந்த வீட்டில். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்கிறோங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷவர் கனெக்ஷன் இருக்குதுங்க, ஒரு வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. அது போக ஒரு கீசர் லைன் ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வெஸ்டர்ன் கிளாஸட் வந்து நம்ம பண்ண போகிறாங்க. ஸோ பாத்ரூம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம பிவிசி டோர்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. பெட்ரூம் எல்லாத்துக்குமே வந்து ஃப்ளஷ் டோர் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டுருக்குதுங்க. ஸோ இந்த வீட்டோட ஓப்பன் டெரேஸ் வியூங்க. இதில் வந்துட்டு ஒரு ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாஷிங் ஸ்டோன் வந்து ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு வந்துட்டு இருக்கிற பெயின் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா வாஷிங் ஸ்டோன் வந்து ரொம்ப பெருசாக வந்துட்டு கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே வந்து ஒரு டேப் கனெக்ஷன் இருக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட் எந்த மாதிரி எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் அந்த வீடு வந்து பக்கமாக பிளான் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து மேலே இருக்கக்கூடிய ஓப்பன் டெரேஸ்க்கு போகக்கூடிய ஸ்டீல் ஸ்டேர்கேஸுங்க. ஸோ மேலே வந்துட்டு 2 ஓவர் ஹெட் வாட்டர் டேங்கு 750 லிட்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டோட ஓப்பன் டெரேஸ் வியூங்க. இந்த வீட்டோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த வீட்டை ஓட்டின மாதிரி வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் வந்துட்டு எம்டி ஸ்பேஸ் இருக்குதுங்க. ஸோ பக்கத்துலேயே தோட்டம் இருக்குதுங்க. ஸோ இது கார்னர் பிளாட், லாஸ்ட் பிளாட், ப்ராஜெக்டோட லாஸ்ட் பிளாட் அப்படிங்கிறதுனால வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்லேயே நல்ல ஸ்பேஸ் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் சுற்றியுமே வந்துட்டு வீடுகளும் இருக்குதுங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அடுத்த நாளே வந்து நீங்கள் வந்து குடி வரலாங்க. ஸோ அந்தளவுக்கு பக்கத்தில் வந்து நிறைய வீடுகள் வந்து இருக்குதுங்க. அதேமாதிரி இந்த லேஅவுட்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு அத்திக்கடவு லைனுமே வந்துருச்சுங்க. ஸோ அது ஒரு மெயினான அட்வான்டேஜுங்க. வீக்லி ஒரு 1 or 2 days வந்துட்டு இந்த அத்திக்கடவு தண்ணியுமே வந்துட்டு ரெகுலராக வந்துருக்குங்க. ஸோ அது ஒரு மெயின் அட்வான்டேஜுங்க. 3.25 சென்ட்டில் 1900 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1.05 crore வந்து கோட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நெகோஷியபிள் ப்ரைஸுங்க. ஸோ இதிலிருந்து வந்து டேரெக்டாக வந்து ரேட் வந்து பேசிக்கலாங்க. இந்த வீட்டுக்கு பேங்க் லோன் ஆப்ஷனும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்குறோங்க. ஸோ பேங்க் லோனோட சத்தி ரோட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்பேசியஸான ஹவுஸ், வடக்கு பார்த்த மாதிரி ஹவுஸ் வாங்கணும்னு பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீட்டை வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ வேணால் விசிட் பண்ணலாங்க. ஸோ நம்மளோட சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் பிடிச்சது அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட சேனலில் போடக்கூடிய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரிய வருங்க. ஸோ உங்கள் ஏரியாவில் வேறு ஏதாவது நியூ ஹவுசஸ் வந்தது அப்படின்னாலுமே வந்துட்டு அதனுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிய வருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது சத்தி ரோட்டில் இடம் பார்த்துட்டு இருந்தாங்கனாலும் நீங்கள் வந்துட்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணி என்கொயரி பண்ணலாங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்துட்டு இங்கே லேண்டாகவும் நம்ம வந்து கொடுத்துருக்குறோங்க. மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.